நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பூஜைக்காக கடல் கடந்து வந்தது இங்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த மில்லர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிலோன் போயிட்டு வரலாம், என்ன விஷயம் அப்படின்னேன். வாங்க புலி போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அங்கே தான் புலி வரக்கூடாதே அப்படின்னேன். வாங்க புலி போயிட்டு வரலாம்னே, அங்கே தான் வரக்கூடாது அப்படின்னேன். என்னை நம்பி வாங்க அப்படின்னாரு. நீங்கள் தான் எப்போயுமே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவீங்களே அப்படின்னேன். சாமிகள் வந்து பேசினார், சஷ்டி விரதம் அப்படி இப்படின்னு. மதியானம் பாஸ்கரன் சார் வந்து சாப்பாடெல்லாம் போட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் மெசேஜ் அனுப்பிச்சு, சஷ்டி கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. பாஸ்கரன் சார் என் பக்கத்தில் வந்து, நல்லா சாப்பிடுங்க, அது மான் கறி அப்படின்னாரு. சரி, சிங்கம் புலிக்கு மான் கறி தேவைப்படும்ல, சிங்கம் புலிக்கு மான் கறி சாப்பிடாமல் இருக்கும். அதை ரெண்டு வாயில் எடுத்து போட்டு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அந்த இறாலையும் போடுங்க அப்படின்னாரு. சஷ்டி சோழியை முடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். தம்பி எங்கே மேலே வந்து இதில் யார் யார் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார். யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை மேலே வந்துருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன் வரல, ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கல? அந்த புள்ளிகளை இருக்கிறாங்கன்னா இங்கே வரலையே. இடையில சிந்துன்னு சொன்னாங்க. ஓ, ஒரு பிள்ளை வருது போலன்னு பார்த்தா அந்த யோகி பாபு தம்பி மேலே வர்றான். சிந்துனா சரி வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யோகி பாபு தம்பி மேலே வர்றாரு. சரி, அதனால் நீங்கள் தான் நம்ம பெண்களை முன்னிறுத்தணும், மிகப்பெரிய பொறுப்பில் கொண்டு வரணும், அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களோட அச்சமெல்லாம் போகும். இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நான் இங்கு வருகை தருவதற்கு முதல் இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் யார் என்று அண்ணன் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எங்களுடைய திரைப்பட தயாரிப்பிலே நடிப்பவர்களை விட அதை உருவாக்குபவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இங்கு வந்தது பிறகுதான் தெரியும், பாஸ்கரன் அவர்களுடைய மகன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் நாயகனாக ரீகன் உருவாகிறார். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த ஊடக நண்பர்கள், அப்புறம் இங்கே இருக்க பெரியவங்க, ஃபாதர், அப்புறமேலே நம்ம சாமி அவர்கள் எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் என் லைஃப்பில் பூஜை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போவேன், வாகினிக்கு போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கோம், வேறு ஊரில் இருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பூஜைக்காக கடல் கடந்து வந்தது இங்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த மில்லர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படம் நான் கடவுள்னு ஒரு படம் எடுக்கும்போது தூரத்துலேருந்து நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் என் பக்கத்தில் இருந்தார். எங்கள் டைரக்டர் பாலா சார் எடுக்கும்போது அந்த படத்தோட முதல் தயாரிப்பாளர், அதில் நிறையா தயாரிப்பாளர் வந்துட்டாங்க, முதல் தயாரிப்பாளர் எங்கள் சகோதரன் தேனப்பன் சார் தான். அப்படி தான் எனக்கு அவர் அறிமுகம். அதுக்கப்புறம் நிறையா நாள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், சேம்பரில் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். கடைசியாக இன்னமும் நெருக்கமாக என்னை இணைத்தது நித்திலன் செஞ்ச ஒரு விஷயந்தான். மகாராஜாவில் நானும் அவர் ஒன்றா நடித்தோம். இங்கே வந்து சிலோன் வரைக்கும் போகலாம், வாங்க புலி போயிட்டு வரலாம்னாரு. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் கூப்பிட்டாரு, அப்புறம் ஒரு தடவை கன்னடா கூப்பிட்டாரு, அடுத்து சுவிட்சர்லாந்து கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், கூப்பிடுவார். இப்போ சிலோன் போயிட்டு வரலாம், என்ன விஷயம் அப்படின்னேன். வாங்க புலி போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அங்கே தான் புலி வரக்கூடாதே அப்படின்னேன். வாங்க புலி போயிட்டு வரலாம்னே, அங்கே தான் வரக்கூடாது அப்படின்னேன். என்னை நம்பி வாங்க அப்படின்னாரு. நீங்கள் தான் எப்போயுமே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவீங்களே அப்படின்னேன். அப்படி என் சகோதரன் செய்ய மாட்டார், இருந்தாலும் நம்ம வந்தாச்சு. அது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு வாரமாக நம்ம பாஸ்கரன் கந்தையா அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். திடீர்னு கரண் அப்படின்பார். இல்லை பாஸ்கரன் எங்கே இருக்கார்? இல்லை பாஸ்கரன் தான், கரண் தான் பாஸ்கர் அப்படி இப்படின்ட்டே இருப்பார்.
அப்புறம் எங்கள் சின்ன தாத்தா பேர் கந்தையா, கோயிலாவரத்துக்காரர், எங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கார். அவர் அந்த கந்தையான்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தா பேர் கூட கந்தையா தான், அவர்கிட்ட கண்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரோட நல்ல எண்ணம், நல்ல மனசு, அந்த மனசுக்காக அவரை பாராட்டணும். அவர் பையன் இப்போ நடிக்கிறாரு, அதையும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நம்மளுக்கு சொந்த ஊர் பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்தில் தேனிக்கு பக்கத்தில் பெரியகுளம். எங்கள் கவிஞர் கூட எனக்கு உறவு தான். எங்கள் ஊர்லேருந்து கவிஞர் ஊர் 2 கிலோமீட்டர். எங்கள் ஊர்லேருந்து மிகப்பெரிய படைப்பாளியாக, மிகப்பெரிய இயக்குனராக உருவெடுத்த பாரதி ராஜா சார் அவர்கள் ஒரு 11 கிலோமீட்டரு. இசைஞானி இளையராஜா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளர் எங்கள் ஊர்லேருந்து 30 கிலோமீட்ரு. இவங்க 3 பேர்னால தான் நம்ம சினிமாவில் 40 வருஷமாக கஷ்டப்பட்டது. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம வரணுமேனு. அவங்களுக்கு அறிவு இருக்குது, நம்மளுக்கு இருந்தாலும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. நான் முதல் படம் எடுக்கும் பொழுது தேவா இசையமைப்பில், என்னோடய அஜித் படம் எடுக்கும்போது அத்தனை பாடல்களையும் அவர் தான் எழுதினார். என் தயாரிப்பாளர் ஃபஸ்ட் டைம் ஒரு கவிஞர்கிட்ட போய் கதை சொல்லு, அவர் பிடிச்சிருந்தா உன்னை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அஜித் படத்தை தயாரிப்பாளர், இது எங்கள் கவிஞர்கிட்ட, என் உயிர் கவிஞர்கிட்ட, எனக்கு பிரியமான கவிஞர்கிட்ட ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சொன்னேன். கேட்ட உடனே சக்கரவர்த்தி ஏன் தாமதிக்கிறீங்க, உடனே எடுங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு போனார். அது சொன்னதுக்கப்புறம் 3ஆவது நாள் பூஜை இருந்துச்சு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 5 பாட்டு எழுதியிருந்தார். அந்த 5 பாட்டில் அவர் தேர்வு செய்யக்கூடிய நான் எழுதிய சில அழகான பாடல்கள், 1000 பாடல்களை ஒரு புத்தகமாக போட்டார். அந்த 1000 பாடல்களில் என்னோட 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டு இருக்குது. அப்பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் எப்போ பேசினாலும், என்ன பேசினாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல். 2 வரி தான் பேசுவோம், 3 வரி தான் பேசுவோம், ஆனால் அவ்வளோ பெரிய உந்துதலாக பேசிடுவார். ஒரு முறை விமானத்தில் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்துருந்தார் மதுரையில், நான் பின்னாடி உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து கவிஞர்கிட்ட போய் பேசினேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. வாங்க சிங்கம்புலி. தரையில் சந்தித்தோம், ஹோட்டலில் சந்தித்தோம். இப்பொழுது 30,000 அடி உயரத்திற்கு மேலே சந்திக்கிறோம் அப்படின்னார். எங்கள் ஒரு ஸ்கூலு, ஒரு பள்ளிக்கூடம் விழாவுக்காக போகிறேன். உங்களுக்கு எழுதிய வார்த்தையைத்தான், உங்கள் பாடலுக்கு எழுதிய வார்த்தையைத்தான் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னார். கலைமகள் தனது மகளை சேர்க்க கல்வி ஏவினால், வீணை விற்று கட்டணம் கட்டி வீடு திரும்பினால், இது உங்கள் வரி தானே, உங்களுக்கு நான் எழுதிய வரி தானே, நான் போகிறேன் அப்படின்னார். எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னேன். அப்புறம் ஒரு சின்ன சிக்கலில் இருந்தார், ஸ்ரீபுல்லிபுத்தூர் கோயில், அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல், அது நான் சொல்லக்கூடாது. அதில் நான் சொன்னேன், அதுலேருந்து நீங்கள் பின்வாங்கிறாதீங்க அப்படின்னேன். அதற்கு அவர் சொன்ன பதில், நீங்கள்லாம் இருக்கும்போதா அப்படின்னார். அப்போ என்னையும் என் மனசையும் இணக்காகவும் வச்சுருந்தார். பார்த்தீங்களா, அதுதான் அவர்கிட்ட இன்னமும் நான் நேசிக்கிறதுக்கான ஒன்று. இன்றைக்கி ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும், நம்ம சாரோட ரிசார்ட்டுக்கு போனோம், அந்த சென்டருக்கு போய் ஸ்டே பண்ண போனோம். அப்போ போகும்போது நான் அவர் பின்னாடி நிற்கிறேன். அப்பொழுது நம்ம பாஸ்கரன் கந்தையா அவர்கிட்ட சொல்கிறாரு, பனை இருந்தது, தென்னை நீங்கள் வைத்தது அப்படின்னார். அந்த ரிசார்ட்டில், அந்த இடத்துல பனைமரம் இருக்கிறது, தென்னை மரமும் இருக்கிறது. பனையை பார்த்துட்டு செத்துருவான், தென்னையை தான் தின்னுட்டு சாவான். ஆனால் அது பனையை பனையை ஆல்ரெடி இருந்தது, அந்த இடத்தில் நீங்கள் தென்னை மரத்தையே வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு சாதாரணமாக நம்ம பார்க்குறத எங்கள் கவிஞர் அப்படி பார்க்க மாட்டார். அதனால தான் உன்னத கவிஞராக எங்கள் இந்தியாவே போற்றக்கூடிய, நம் தமிழர்களே போற்றக்கூடிய மிகப்பெரிய கவிஞராக இருக்கார். அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கார் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. தம்பி ரீகன், நீங்கள் நல்லா வருவீங்க. எனக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் ரொம்ப பிடிச்சவர் ரீகன். அந்த ரீகனை பற்றியான படங்கள் எது வந்தாலும் நான் பார்ப்பேன். நான்
ஃபஸ்ட்டு என்னடா தம்பி பின்னாடியே பின்னாடி அந்த பக்கம் கோச்சுக்கு திரும்பி இருக்காரான்னு பார்த்தேன். அப்புறமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பிட்டேங்க. நல்லா இருந்துச்சு. சாமிகள் வந்து பேசினார், சஷ்டி விரதம் அப்படி இப்படின்னு. மதியானம் பாஸ்கரன் சார் வந்து சாப்பாடெல்லாம் போட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் மெசேஜ் அனுப்பிச்சு, சஷ்டி கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. பாஸ்கரன் சார் என் பக்கத்தில் வந்து, நல்லா சாப்பிடுங்க, அது மான் கறி அப்படின்னாரு. சரி, சிங்கம் புலிக்கு மான் கறி தேவைப்படும்ல, சிங்கம் புலிக்கு மான் கறி சாப்பிடாமல் இருக்கும். அதை 2 வாயில் எடுத்து போட்டு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அந்த இறாலையும் போடுங்க அப்படின்னாரு. சஷ்டி சோழியை முடிச்சிருச்சு. கொன்னா பாவம், தின்னா போச்சுல்ல, இது உடையா இருக்குது. அப்புறமேல எங்கேயோ வேனில் அப்படி போயிட்டே இருக்கோம். பாஸ்கரன் சார் கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் மீன் நல்லா வளர்க்குறோம். அப்புறம் முடிஞ்சு அந்த இடத்துல தான் நாட்டுக்கோழி சோழி முடிஞ்சு. ஆக சிலருக்கு பரிமாறுதல் உணவு செய்வது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாருக்குமே வரவே வராது. அது சில பேருக்கு இருக்கும். அதனால தான் இன்னமும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். தம்பி இங்கே மேலே வந்து இதில் யார் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார். யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை மேலே வந்துருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் வரல, ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கல? அந்த பிள்ளைகளை இருக்கிறாங்கன்னா இங்கே வரலையே. இடையில சிந்துன்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளை வருது போலன்னு பார்த்தா அந்த யோகி பாபு தம்பி மேலே வர்றான். சிந்துனா சரி வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யோகி பாபு தம்பி மேலே வர்றாங்க. சரி, அதனால் நீங்கள் தான் நம்ம பெண்களை முன்னிறுத்தணும், மிகப்பெரிய பொறுப்பில் கொண்டு வரணும், அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களோட அச்சமெல்லாம் போகும். நம்மளே நம்ம இது பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இவ்வளோ மாதிரி கஷ்டப்படுறோம், அது இதுன்னு சொல்கிறேன். கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தம்பி, ஒரு கலை எனக்கு தெரிஞ்சு நல்லா வளருது அப்படின்னா ஒன்று கஷ்டத்தில் வளரும், ஒரு கஷ்டத்தில் வளரும். அந்த கஷ்டத்தில் ஒரு கலை வளரும். சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு வந்தவர் இன்றைக்கி வேனில் போய்கிட்டு இருக்கும்போது, இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு ஒரு பாட்டு வருது. எங்கள் கவிஞர் சொல்கிறாரு, 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது அப்படி. அந்த பயணத்தை பாருங்கள். ஏன் கைதட்ட மாட்டேங்கல? ஏதாவது போண்டாங்கிட்ட சாப்பிட்டுக்கிறீங்க, போன போதுன்னு கூட தட்டி விட்டுருங்க, நம்ம பாராட்டுறோம் அல்லது. அது சொல்கிறாரு, அந்த பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. எவ்வளோ அருமையான பாட்டு. அப்போ மியூசிக் டைரக்டர் நல்லா பாடுவேன், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் பாருங்கள். ஆக ஒரு கலை வந்து கஷ்டத்தில் பிறக்கும், பசியப்பத்தில் பிறக்கும். சில கலை புளிச்சப்பத்தில் பிறக்கும். நல்லா சாப்பிட்ருப்பான், நல்லா சரக்கரக்கெல்லாம் அடிச்சிருப்பான். அவர் யாராவது டான்ஸ் ஆடுங்கம்மா, அது பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்லா இருக்குன்னு சொன்னோடனே, நாளைக்கு வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியூர் போகிறேன், நான் கிளிநொச்சி போகணும்னு சொன்னான். சரி, அவங்கள மாதிரியே ட்ராயிங் வரைங்க, அதையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்பா. இல்லை அந்த ட்ராயிங்கு மழை பெஞ்சு அது கிழிஞ்சு போச்சுன்னா வெட்ட சொல்லுவான். ஒரு புளிச்சேப்பத்தில் கூட மிகப்பெரிய கலை வளரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த அளவு வந்திருக்கீங்களே, தோட்டத்தில் பூ பூக்கிறதெல்லாம் கம்மிப்பா, நீங்கள் போராட்டத்தில் பூ பூத்தவங்க. போராட்டத்தில் பூ பூத்தவங்க. வந்தார்கள் வென்றாலும் ஒரு புத்தகம் இருக்குது, மதன் சார் எழுதியிருப்பார். கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்தி, கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்தும் ஒரு இடத்துல, அது டெல்லி தான். மண்ணே சிவப்பாயிரும். அது மாதிரி இந்த மண்ணே சிவப்பாகி அவ்வளவு குருதி போய் அதுக்கிடையில் நீங்கள் ஒரு கலையை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது.
அப்பா செஞ்ச விஷயம், அண்ணன் செஞ்ச விஷயம், தங்கச்சி செஞ்ச விஷயம் எத்தனை இழந்திருக்கோம். அதுலேயும் ஒரு கதையை யோசிக்கணும், அதையும் ஒரு படம் பிடிக்கணும், அதுலேயும் ஒரு நாடகம் எடுக்கணும், அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். காந்தின்னு ஒருத்தர், காந்தியை கொண்டு சேர்ந்து எங்கள் தென்னிந்தியாவை கொண்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் பாரதியார். அவரை பற்றி எழுதுவார், அதை பற்றி எழுதுவார், எதோ செய்வார். காந்திக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தி ஒரு தடவை சொன்னார், நாளைக்கு ஏதோ பாரதியார் போய் காந்திகிட்ட கேட்டிருக்காரு, நாளைக்கு ஒரு விழா இருக்குது, நீங்கள் வாங்க தலைமை தாங்கன்னு. நாளைக்கு வர முடியாது, நாளை கழிச்சு வரேன்ருக்காரு. இல்லை நாளைக்கு வந்தால் வாங்க, இல்லாட்டி வராதிங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார். அப்போ காந்தி சொல்லியிருக்காரு, இவரை நம்ம நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. தனக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாராட்டுறோம். நீங்கள் போர்க்களத்தில் பூத்த பூக்கள், அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். எரிஞ்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் கோல் விழும். ஃபிலிம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துடலாம். ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இட்ஸ் கால்ட் அ புல்லட். அந்த புல்லட்டு அப்படி நெஞ்சை தொலைக்கணும். ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்னா நம்ம நிலங்கள் பார்த்தாலும் சரி, கிழக்கை புறங்கள் பார்த்தாலும் சரி, 16 வயதிலே பார்த்தாலும் சரி, 3ஆம் முறை பார்த்தாலும் சரி, காந்தாரா பார்த்தாலும் சரி, எந்த படம் பார்த்தாலும் அதை தொலைச்சி சரியாக சாப்பிட முடியல, ஏதோ ஒரு சிந்தனையிலேருந்து அந்த படைப்புக்காகவே அதை நோக்கியே இருக்கணும். அதுதான் நெஞ்சை தொலைக்கிறத ஒரு படம் பண்ணணும். அதை இந்த மில்லர் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி வேறு நல்லா ஃபிட்டாக இருக்காப்புல. அப்பா சொல்கிற மாதிரியெல்லாம் நிறையா சாப்பிட்றாத, இப்படியே அழகாக இருப்பேன் என்ன. அது மாதிரி புல்லட்டு, அந்த புல்லட்டை செய்ய முடியாதவர்கள், அந்த கதையை பண்ண முடியாதவர்கள் ஒரு படம் எடுப்பாங்க. அதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபிலிம் அப்படிமா, அப்புறம் ஒரு காமிக்கலாக ஒரு ஃபிலிம், அப்புறம் ஒரு ஃபிலிமியாக ஒரு ஃபிலிம், அப்புறம் ஒரு ஹாரராக ஒரு ஃபிலிம், அப்புறம் ஒரு த்ரில்லராக ஒரு ஃபிலிம், அப்புறம் ஒரு சேசிங்காக ஒரு ஃபிலிம், அப்புறம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபிலிம், அப்புறம் தண்ணிக்குள்ளேயே ஒரு ஃபிலிம். எது எடுத்தாலும் நெஞ்சை துளைக்கிற மாதிரி படங்களை எடுங்கள். இந்த படத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்கள் டீம் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். அது பாஸ்கரன் கந்தியா சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தம்பி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னுடன் வந்த சக கலைஞர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பேப்பரில் எழுதுனதை படத்தில் கொண்டு வந்துடுங்க. படத்தில் கொண்டு வந்துட்டேங்கன்னா கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மில்லர் ஒரு மிகப்பெரிய காவிய நாயகனுடைய பெயர். தளராது களமாடி தன் உயிரை ஈர்த்தவன் பெயர். இன்றைக்கு அது ஈழ சினிமாவின் இன்னும் ஒரு மைல்கல்லுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உண்மையில் இந்த திரைப்படம் பேசுகின்ற களமாக உதைபந்தாட்டம் அமைகிறது. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம். ஏனென்றால் அந்த உதைபந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு கதைக்களத்தை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த திரைப்படம் தன்னுடைய தொடக்க விழாவை காண்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இந்த ஈழ சினிமா நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த வளர்ச்சி போக்கிலே அதற்கு வலுவூட்டுவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு எனது நன்றிகள். இவ்வாறான ஒரு விழா நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஈழ சினிமாவினுடைய தொடக்க விழாக்களிலே மிகச் சிறப்பாகவும் செழுமையாகவும் நடைபெறுகிறது. இத்தகைய விழா ஒன்றுக்கு எங்கள் மனம் நேசிக்கின்ற தமிழகத்தினுடைய படைப்பாளுமைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மண் சார்ந்த வரவேற்பை நாங்கள் வழங்குகிறோம். நிச்சயமாக உங்களுடைய வருகை எங்களுடைய திரைப்பட துறைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தரும். நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற கூட்டிணைவு தமிழகத்திலும் சாத்தியமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ திரைப்பட உலகு இன்னும் ஒரு பாய்ச்சலை எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது இங்கு ஆற்றல் மிகு கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குனர்கள் இருக்கிறார்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள். இங்கு உருவாகின்ற திரைப்படங்கள் உலகின் முகடுகளை எட்ட வேண்டும். எங்களிடம் மிகப்பெரிய விநியோக தளம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே விரிக்கப்பட்டிருக்கிறது.
அதற்கு மேலதிகமாக தமிழகத்தில் எங்களுக்கு ஒரு விநியோக தளம் கிடைக்குமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ சினிமா இன்னும் ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ளும். இன்றைக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற கவிப்பேரசு முதற்கொண்டு எங்களுடைய அன்புக்குரிய ஆளுமைகள் அனைவரும் ஈழ சினிமாவுக்கான இன்னும் ஒரு விநியோக தளத்தை தமிழகத்திலும் திறந்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு நிற்கிறேன். நீங்கள் அப்படி தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கலைஞர்கள் இந்த உலகின் முகடுகளை எட்டிக் கொள்வார்கள். இது கதைகள் மலிந்த பூமி. அண்ணன் சிங்கம்புலி அவர்கள் சொன்னது போல இங்கு ஒவ்வொருவரிடமும் பல கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை உருவாக்குகின்ற போது வழக்கமாக சொல்கின்ற திரைப்பட கதைகளிலிருந்து திரைக்கதைகளிலிருந்து மாறுபட்ட வலுவான உயிர் துடிப்புமிக்க கதைகள் இங்கிருந்து உருவாகும். அதற்கு நாங்கள் வாய்ப்பை தர இந்த சந்தர்ப்பம் ஒரு வழியை தரட்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த திரைப்படத்தை உருவாக்குகின்ற ராஜ் சிவராஜ் தன்னை ஒரு நல்ல ஒரு இயக்குனராக நிரூபித்திருப்பவர். கடந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் கூட நான் அவருக்கு அந்த பாராட்டை தெரிவித்திருந்தேன். அற்புதமான திரைக்கதையை அவர் தந்திருந்தார். நல்ல திரைக்கதை அமையும் போது அது நிச்சயம் நல்ல திரைப்படமாக உருவாகும். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ் சிவராஜ் முதற்கொண்டு பூவன் மதீசன் இசையமைப்போடு இங்கு இந்த மேடையேறிய அத்துணை இளம் கலைஞர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நிரூபிப்பை இந்த திரைப்படம் மூலம் செய்வார்கள். அதற்கு அவர்களுக்கு என்னுடைய முன்னோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நான் இங்கு வருகை தருவதற்கு முதல் இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் யார் என்று அண்ணன் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எங்களுடைய திரைப்பட தயாரிப்பிலே நடிப்பவர்களை விட அதை உருவாக்குபவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இங்கு வந்தது பிறகுதான் தெரியும், பாஸ்கரன் அவர்களுடைய மகன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் நாயகனாக ரீகன் உருவாகிறார். வாழ்த்துக்கள் ரீகன். நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை இன்னும் இன்னும் உயர் நிலைகளுக்கு இட்டு செல்ல வேண்டும். அப்பா தொட்டதெல்லாம் துலங்க செய்பவர். அதுபோல நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த திரைப்படம் எங்களுக்குரிய திரைப்பட வரிசையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை தர வேண்டும். இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்திலும் இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட வேண்டும். உலகின் முக்கிய நகரங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட வேண்டும். ஈழ சினிமா வளர வேண்டும். அனைத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் எல்லாரும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறீங்க? கண்ணுங்களா ரொம்ப இறுக்கமாக இருக்கிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்கலாமா? சந்தோஷமாக இருங்க. உலகம் இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது இந்த முகங்கள் சிரிக்கும்போது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. எவ்வளோ பெரிய மருந்து தெரியுமா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். இந்த அரவணைப்பு, இந்த உறவு தான் நமக்குள்ள பெரிய சந்தோஷம். நான் சிங்கம்புலி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கோ, சினிமாவில் இருந்தால் கூட நடன நிகழ்ச்சி, நட்சத்திர விருந்து, கடை திறப்பது, ஜுவல்லரி ஷாப் திறக்கிறது, எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ணதே கிடையாது. நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்பட பூஜைக்கு இங்கே வந்திருக்கு. நான் முதல் தடவை. ஆமாம், இது எல்லாத்தை விட பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மண் காரில் வரும்போது திரு கரண் சார் கூட விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு வரோம், வாழை மரத்தை பற்றி பேசிகிட்டு வரோம், செம்மண் பூமியை பற்றி பேசிகிட்டு வரோம், கரிசல் மண் பற்றி பேசுகிறோம், நிறைய விவசாயிகளை பற்றி பேசிக்கிட்டே வரோம், இந்த பூமியை பற்றி பேசிக்கிட்டே வரோம், அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டே வரோம். ஆனால் எங்களுடைய பயணத்தில் என் கூடவே இனி ஒரு எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தம்பி, என் வீட்டில் இருந்தா எத்தனை தாய்மார்களுடைய குருதி இந்த மண்ணுக்குள்ள இருக்குது, எத்தனை உறவுகள் நம்மை விட்டு பிரிந்திருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கொடி உறவுகள், என் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, என் பாட்டி,
என் உறவை பார்த்து ஒரு உணர்வுல இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன் சாமி. எனக்கு அது பெரிய பெரிய மகிழ்ச்சியாக. முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுடுமோ அது மலையோ. அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே ஒலித்தன்னு சொல்லி ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக அவருக்கு நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன். நான் இப்படி சுவிஸில் இருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன், இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதினீங்கள் பெரிய விவாதமே நடக்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அந்தளவு தூரம் ஒரு எடுத்த உடனே ஒரு தொலைபேசி எடுத்து கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது. எங்களுடைய ஈழத்து மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா. அதே போன்று இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அருமை அண்ணன் தேனப்பனை இப்போ சமீப காலமாக ஏராளமான படங்கள்லே ஒரு வில்லன் கேரக்டர்லே பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் எப்போவுமே ஒரு பெரிய ஒரு பட்டை, சாமி பக்தி, எந்த நேரமும் கோயில், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கும் அவருக்கும் அடிக்கடி நெருங்க வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும். ஆனால் என்றைக்குமே அவர் என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எப்போவுமே இந்தியாவிலேயே ஏராளமான உதவிகளை புரிந்திருக்கிறார், எந்த ஒரு பலனும் இல்லாமல். அவரிடம் அடித்து கேட்ட உடனே அண்ணன் வந்துடலாம் அண்ணன், ஒரு பிரச்சனை இல்லை அண்ணன் வந்துடலாம் அண்ணன் அப்படி என்று சொல்லி, நம்ம பிள்ளை என்ன வந்துடலாம் அண்ணன் என்று சொல்லி அங்கே இருந்து உங்களுடைய ஷூட்டிங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் இயக்குனர் பாண்டியராஜன் இங்கே வந்திருக்கிறார். அண்ணா, நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி தேவையே இல்லை. ஆனால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே ஒரு முழு நீர ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். நிச்சயமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிப்பாங்க. வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணா. உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய இந்த திரைத்துறை சார்ந்த பயிற்சிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. நிச்சயமாக நீங்கள் அதுக்கு ஆவணம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அதே போன்று நித்திலன் சமீப காலமாக இந்தியாவிலேயே ஒரு சில படங்கள் எடுத்தாலும் ஆனால் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டராக உருவாகி கொண்டிருக்கக்கூடியவர். அவரும் கேட்ட உடனே அவரும் இப்போ பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர் ரஞ்சித் என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர், மிக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு குட் லுக்கிங் மேன். நீங்களும் உங்களுடைய இந்த பிஸியான ஷெட்யூலை விட்டுட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் சிங்கம்புலி என்று சொன்னோன்னே என்னோட மகன் இங்கே வந்தோடனே அவரை பார்த்துட்டு தான் உடனே உங்களோட பகுதியெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொன்னதை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அளவோட எங்களை மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். எங்களை மக்களை நேசித்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவில் இந்த படத்திலே ஒரு கவிஞனாக எங்களுடைய ஈழத்து கவிஞன் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அவரும் அவ்வளோ தூரத்தில் இருந்து நேற்றே வந்து இங்கே நின்று இன்றைக்கு இந்த விழாவில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்க நண்பா, மிக்க நன்றி. அதே போல் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், ஃபாதர்மார், அதே போல் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார் ராம் சார், மிக்க நன்றி. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மீடியா, அதாவது சில இடங்களில் சில மீடியாக்கள் உதவி செய்யாது. ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் என்று சொல்லக்கூடாது, அவர்களை வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், ஒரு பரவலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்களமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ்,
அவர் ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலிருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி, அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அதை திருத்தி, அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இந்த மில்டர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியர்லேயும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து. அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர், இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த மில்லர் படத்தினூடாக மதிசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்திலே நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நிறைய தூரத்திலிருந்து, கொழும்பிலிருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். மிக தூரத்திலிருந்து கூட இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இந்த மில்லர் படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எங்களையெல்லாம் ஈழத் திருமண்ணுக்கு அழைத்து அன்பும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஈழத்து தமிழ் திரைப்படத்தை கலையாக்கம் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே, என் அருமை சகோதரர் வசந்தபவன் ரவி அவர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊடக உறவுகளே, தயாரிப்பாளர் தேனப்பன், நடிகர் ரஞ்சித், இயக்குனர் பாண்டிராஜ், இயக்குனர் நித்திலன், இயக்குனர் நடிகர் சிங்கம்புலி போன்ற அருமை கலைஞர்களே, பெருந்திரளாக இங்கே வந்து கூடியிருக்கும் என் உதிரத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், எனக்காக சில நிமிடங்கள் உங்கள் கைபேசிகளை அணைத்து விட முடியுமா? உங்கள் இதயத்தை மட்டும் திறந்து வைத்துக் கொள்ள முடியுமா? உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காத்திருக்க செய்ய முடியுமா? உங்கள் கண்களும் எனது கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுமா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஓர் அத்வைத நிலையை உருவாக்குமா என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்டுகிறேன். இந்த சொற்களை நான் எண்ணியே சொல்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பாராட்டுகிறேன் என்றால் மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாடப் போகிறாரே அதற்காக அல்ல. இன்றைக்கு ஓர் 560 பேர்களை இந்த ஒரே கூரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக அல்ல. இத்தனை அறிவார்ந்த பெருமக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம் எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக, அந்த அன்புக்காக, ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று உணர்வோடு இந்த மண்ணுக்கே வந்து எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று, களனியிலே முதலீடு செய்தீர்கள். இன்னொன்று, கலையிலே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் பல்கி பெருக வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த மண்ணிலே, யாழ்ப்பாணம் என்ற திருமண்ணிலே, அள்ளி திண்ண வேண்டிய மண்ணிலே
தோண்டி பார்த்தால் கண்ணீரும் இரத்தமும் இன்னும் மூறிக்கொண்டிருக்கிற மண்ணிலே, இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி பார்த்தால் எங்கள் மூதாதையரின் எலும்புக்கூடுகள் கிடக்கிற மண்ணிலே, காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே, பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணில் 3.5 லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறீர்கள் யாழ்ப்பாணம் மண்ணில். இந்த மண்ணை விட்டு வெளியே போனவர்கள் 15 லட்சம் தமிழர்கள். இந்த யாழ்ப்பாணம் மண்ணை மட்டுமல்ல, இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்களின் எண்ணிக்கை ஒரு 15 லட்சம். இங்கே வாழுகிற தமிழர்களின் எண்ணிக்கை 3.5 லட்சம். இந்த 15 லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழுவதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் 1 விழுக்காடு என்று பதில் வருகிறது. 1 விழுக்காடு மக்கள் மட்டுமே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள இந்த திருமண்ணில் என் வாழ்வு, என் வளம், என் உடல், பொருள், ஆவி, கலை, காதல் எல்லாவற்றையும் இந்த மண்ணுக்கே, தாய் மண்ணுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று இங்கேயே வந்து குடியிருக்கிற பாஸ்கரன் கந்தையாவை நீங்கள் கரவொலி செய்து பாராட்டி தமிழர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு வர வைக்க வேண்டும். உலகத்தில் வாழுகிற ஈழத் தமிழ் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு உரையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் மண்ணில் நான் இருக்கிறேன். நமது மண் என்று சொல்லுவதற்கு வரலாறு இடமளித்தாலும் கூட உங்கள் மண் என்று சொல்வதற்குத்தான் பூகோளம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. பூகோள சொல்லாக்கத்தின்படி தமிழர்களே, உங்கள் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து பனை மரங்கள் சௌக்கியம், சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம், புத்தூர் சௌக்கியம், புத்தூரில் பறக்கிற பறவைகள் சௌக்கியம், இன்னும் சொல்ல போனால் பருத்தித்துறை சௌக்கியம், பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம், உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம், நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம், உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம், இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூதாதைகள் எல்லாம் சௌக்கியம். நீங்கள் நலமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து, எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம். இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழனும் சுவாசிப்பதற்காக, எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழனும் சுவாசிக்க முடியாமல் பல லட்சம் தமிழன் கடலாண்டி போய்விட்டானே என்று காற்று வருந்துகிறது. தோழர்களே, தன்னை சுவாசிக்க தமிழன் இல்லாமல் காற்று மட்டும் வாடுகிறது, காற்று மட்டும் புலம்புகிறது, காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழ் உணர்வோடு வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழோடு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து வாழ்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து வாழ்க. உங்கள் தலைமுறை வரைக்கும் உங்கள் ஊர் உங்களுக்கு காதலாக இருக்கிறது, இங்கு வர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மண்ணுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு அருந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள், தம்பி ரீகனுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனர் சிவராஜ் வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர் மதீசன்
என் வாழ்த்துக்கள். தம்பி பாடலாசிரியர் அஸ்மின் வாழ்த்துக்கள். ரீகன் சொன்னபோது ஒன்றுக்காக நீங்கள் கைதட்டினீர்கள். இப்போது நான் பாஸ்கரன் கந்தையாவின் மகனாக அறியப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த ரீகன் தான் பாஸ்கரன் கந்தையாவின் தந்தை என்று இந்த உலகம் சொல்லுமாறு நான் வாழப்போகிறேன், சாதிக்கப் போகிறேன் என்று சபதம் எடுத்திருக்கிறான் அந்த தம்பி. அந்த சபதம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இப்படித்தான் வேண்டும் இளைஞர்கள், இப்படித்தான் வேண்டும் துடிப்பு, இப்படித்தான் எடுக்க வேண்டும் அறைகூவல். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபமானதில்லை. இந்த வாழ்க்கை இன்பத்தோடு பிறந்ததில்லை. துன்பத்துக்கு மத்தியில் இன்பம் தேடுவதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போன்றது. அந்த தேன்கூட்டில் தேனெடுப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல தோழர்களே. அந்த சுலபத்தை அவ்வளவு எளிதில் அடைந்து விட முடியாது. போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும். மில்லர் என்ற கதை நீங்கள் எதை கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்ட கதை. ஒரு மாவீரனின் பெயரை, ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவனுடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரனின் கதையாக இந்த கதை உருவாகி கொண்டிருக்கிறது. ரீகன், உனக்கு சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது 2. 1 நடிப்பு. நடிப்பு என்பது இப்போது நடிப்பு என்று இல்லை. நடிப்பு என்பது நடித்தல் என்ற கட்டத்தை கடந்து இருத்தல் என்ற கட்டத்திற்கு மாறி இருக்கிறது. நடிகனாக நீ நடிக்காதே, நடித்து தொலையாதே. நீ நடிப்பது தெரியக்கூடாது. உன் எக்ஸ்பிரஷன் should be in control. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் உன் வெளிப்பாடுகள். நீ நடிப்பதாக நான் உணரக்கூடாது. நடிப்பதற்கு உன் கன்னத்து சதை துடிக்கிற துடிப்பு எனக்கு வேண்டாம். உன் கைவிரல்கள் பாடிக்கிற சங்கீதம் எனக்கு வேண்டாம். உன் உடல் மொழி எனக்கு தேவையில்லை. நீ நடி, ஆனால் நடிப்பதை நான் உணராத மாதிரி நடி. நடிப்பு என்பதை நீ கயிறு கட்டி இழுக்காமல், நடிப்பு என்பது உன் சுவாசம் போல இயல்பாக இருக்கட்டும். சுவாசிப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை, அது அனிச்சை செயல். சுவாசம் எப்படி அனிச்சை செயலாகிறதோ அப்படியே நடிப்பு என்பதும் அனிச்சை செயலாக இருக்க வேண்டும் என்று நவீன உலகம் எதிர்பார்க்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி பேசிட்டு இருந்தார். நான் நடிக்க விரும்புகிறேன், சாகும் வரைக்கும் நடிக்க விரும்புகிறேன், நான் நடித்துக்கொண்டே சாக விரும்புகிறேன். சொன்னது யாரு? நடிகர் திலகம் சிவாஜி. பேசி உட்கார்ந்தாரு. நாகேஷ் அடுத்து பேச வந்தாரு. நடிகர் திலகம் சொன்னாரு, நான் நடித்துக்கொண்டே சாக விரும்புகிறேன்னாரு. அதை சிவாஜி மட்டும்தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நடிக்கும் போதுதான் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கானே. நாகேஷ் சொன்னது. ஆதீனம் எப்படி ரசிக்கிறார், ஆதீனத்திற்குள் எவ்வளவு கலை உணர்ச்சி இருக்கிறது என்பதை கண்டறிந்து விட்டேன். காவி சட்டைக்குள் கலை கொஞ்சிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலிருந்து கண்டுகொண்டேன். வாழ்க! கலையை கடக்க முடியாது, கலையை கடக்க முடியாது. அதாவது காவி சட்டையை கடந்திருக்கலாம் இளங்கோவடிகள், ஆனால் காவியம் எழுதியவர் அவர்தானே. காவியம் அதாவது எல்லாவற்றையும் துறந்து விட்ட இளங்கோவடிகள் கூட தன்னுடைய காவிய காதலை, தமிழை துறக்க முடியவில்லையே. ஆசையை துறந்த இளங்கோவடிகள் தமிழை துறக்க முடியவில்லை. காவி கட்டிய இளங்கோவடிகள் காவியத்தை துறக்க முடியவில்லை. அப்படித்தான் காவி கட்டிய பெரியவர் கலையை துறக்க முடியாமல் கொண்டாடுகிறார், கூத்தாடுகிறார், மகிழ்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். ரீகன் நடித்தலை இருத்தல் என்று கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தமிழுக்கு இன்னொரு நல்ல கலைஞன் கிடைத்தான்,
என்று அகில உலக தமிழ் உலகம் உன்னை கொண்டாடும்படி நீ வளர வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒன்று சொன்னேன், நடித்தல் என்பது நடித்தல் அல்ல, இருத்தல். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி, மிக முக்கியமாக அவமானத்தை தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழிவுகளை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்க வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்கிறவனும் அவமானத்தை தாங்குவதற்கு நெஞ்சை அகலப்படுத்திக் கொள்கிறவனும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வதற்கு இருதயத்தை பெரிதுபடுத்திக் கொள்கிறவனும் இந்த துறையில் மட்டுமல்ல, எந்த துறையிலும் வெற்றி பெறுவான். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? 1940களில் ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் எல்லிசார் டங்கன் என்ற அமெரிக்கர். அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது. ஒரு நடிகர், அந்த படத்தில் நடித்த நடிகர், அந்த காருக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். கார் இன்னும் வேகம் எடுக்கவில்லை, மெல்ல போய் கொண்டிருக்கிறது. ஓடுகிறார். என்ன மேன், வாட் யூ வாண்ட்? அவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? சார், மன்னிக்கணும், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் இந்த படத்தில், நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும். முதல்ல ஒரு நடிகன், ஒரு கலைஞன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய்க்கு, தந்தைக்கு, மனைவிக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, சகோதரனுக்கு. நான் தான் இந்த படத்தில், என் தம்பி நடித்திருக்கிறான், என் மகன் நடித்திருக்கிறான், என் மைத்துடன் நடித்திருக்கிறான் என்று குடும்பத்தார் அங்கீகரிக்க வேண்டும். அதற்குத்தான் ஓர் இளைஞன் துடிக்கிறான், தன் அங்கீகாரம். அந்த நடிகர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப், வீட்டார் என்னை மதிக்க வேண்டும். அதுக்கு எல்லிசார் டங்கன் சொல்றார், க்ளோஸ்அப்பா உனக்கா? உன் பல்லு தத்து பல் பிரதர், உன் பல்லு எத்து பல்லா இருக்கு, உன் பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கு க்ளோஸ்அப் போட்டா நாட்டில் சிரிச்சிருவாங்க. எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு தயாரிப்பாளர் என்னை துரத்திடுவார். உனக்கு க்ளோஸ்அப் போட முடியாது, போ. க்ளோஸ்அப் போட முடியாது என்று சொன்னவர் எல்லிசார் டங்கன். எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். நம்புவீர்களா? எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ, எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ, எந்த முகத்துக்காக பாமரன் 10 மணி நேரம் காத்திருந்தானோ, எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ, எந்த முகத்துக்காக சுவரொட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ, அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம். அது ஒரு முகத்துக்கு க்ளோஸ்அப் போட முடியாது பிரதர், போட்டா என்னையே தயாரிப்பாளர் தூக்கிடுவான், உன் பல்லு மேலே எத்திக்கிட்டு இருக்கு, வேண்டாம். இப்படி சொல்லப்பட்டவர் எம்ஜி ராமச்சந்திரன். ஒரு படம் 7000 அடி முடிந்திருக்கிறது. 7000 அடி முடிந்தவுடன் அந்த படத்தை போட்டு பார்க்கிறார்கள். தயாரிப்பாளர் படம் பார்க்கிறார், எடிட்டர் படம் பார்க்கிறார், இயக்குனர் படம் பார்க்கிறார். இத்தனை பேரும் படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்ததோடு நிறுத்திக் கொள்வோம், வேண்டாம் என்கிறார்கள். என்ன சொல்றீங்க? இந்த கதாநாயகன் சரியில்லை. என்னாச்சு? அவன் வாயை திறந்தா மீன் வாயை திறக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு அளவா வாய் திறக்க தெரியல. ரீகன், நீங்க இந்த செய்தியை குறித்து கொள்ள வேண்டும் தம்பி. அவனுக்கு அளவாக வாய் திறக்க தெரியவில்லை என்பதே ஒரு குற்றம். எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பதே நடிப்பின் அளவு, நடிப்பின் அழகு, யூனிட். நடிப்பின் அழகு என்பது எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பது. இவன் எல்லா வார்த்தைகளுக்கும்
ஒரே மாதிரி வாய் திறக்கிறான். இவன் பேசும்போது மீன் வாய் திறப்பது மாதிரி இருக்கிறது. எனவே இவனை தூக்கிவிட்டு KR ராமசாமியை போட்டு இன்னொரு படம் எடுத்து விடலாம், இதை அப்படியே தூக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அப்படி சொல்லப்பட்டவருக்கு இந்த தகவல் போனதும் அவர் ஸ்டுடியோவில் இருந்து வேப்ப மரத்தடியில் அழுதார் அழுதார் அழுதார். அந்த நடிகர் புதுமுக நடிகர். அவர் சொன்னார் பின்னாளில், அந்த வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம், அந்த ஸ்டுடியோவில் வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம் தண்ணீரால் அல்ல, நான் வடித்த கண்ணீரால் என்று சொன்னார். அப்படி எல்லா சொற்களுக்கும் மீனை போல அகலமாக வாய் திறக்கிறான், வேண்டாம் இந்த நடிகன் என்று புறந்தள்ளப்பட்டு பேசப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. பராசக்தி படத்தில் நிராகரிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், வேண்டாம் என்று விரட்டப்பட்டவர், கோர்ட்டு சீனில் எல்லாம் நல்லா இல்லை என்று கருதப்பட்டவர் யாரு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எம்ஜிஆருக்கே அந்த கதி என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே இந்த கதி என்றால், நாம் எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொள்கிறவன் நல்ல கலைஞனாக இருப்பான், எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக இருப்பான். ஒரு படம் இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். படத்திற்கு கதாநாயகனை முடிவு செய்து விட்டார். கதாநாயகிக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான படங்கள் வருகின்றன. உதவி இயக்குனர்கள் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பெண்ணின் படம் நன்றாக இருக்கிறது, இந்த படத்திற்கு இவர்தான் கதாநாயகி என்று இயக்குனருக்கு பரிந்துரைக்கிறார்கள். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட போது இயக்குனர் அந்த படத்தை பார்க்கிறார். பரவாயில்லை, வர சொல்லுங்கள் என்கிறார். பிற்பகலில் அந்த பெண் அலுவலகத்துக்கு வருகிறார். சித்ராலயா அலுவலகத்துக்கு வருகிறார். படத்தையும் பார்க்கிறார், பெண்ணின் முகத்தையும் பார்க்கிறார். இன்னொரு போட்டோஷூட் பண்ணுங்கிறார். பண்ணுகிறார்கள். எடுத்து ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அந்த பெண்ணிடம் ஸ்ரீதர் சொல்லுகிறார், பெண்ணே, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நீ பொருந்தி வர மாட்டாய். உன் முகம் குதிரை மூஞ்சி மாதிரி நீண்டிருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வட்ட முகம் வேண்டும். அதனால் உன் குதிரை மூஞ்சி மாதிரி நீண்டிருக்கிற முகம் இன்னும் சில ஆண்டுகளில் சரியாகலாம், அதற்கு பிறகு நீ வா என்று ஒரு பெண்ணை அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட பெண்ணின் பெயர் ஹேமமாலினி. படம் வெண்ணிற ஆடை. ஹேமமாலினிக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெயர் ஜெயலலிதா. இது நடந்த கதை. சினிமா என்பது ஒரு அலங்காரங்களின் அணிவகுப்பு அல்ல. சினிமா என்பது ஒரு உல்லாசத்தின் ஊர்வலம் அல்ல. சினிமா என்பது வர்ணங்களின் கோலாகலம் அல்ல. சினிமா என்பது வானவில்லின் வாளிப்பு அல்ல. சினிமா என்பது அவமானங்களின் தொகுப்பு. சினிமா என்பது ஏமாற்றங்களின் கூட்டு. சினிமா என்பது அதிருப்திகளின் கூட்டம். இதுதான் சினிமா. இந்த சினிமாவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் தந்தை தயாரிப்பாளர் என்பதை தம்பி நீ மறந்து விட வேண்டும். அப்படி மறந்தால்தான் இந்த உலகத்தில் புதிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மில்லர் படத்தில் நீங்கள் 3 பேரும் மும்மூர்த்திகளாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இசையமைப்பாளருக்கு ஒரு வார்த்தை, தம்பி, நீங்கள் எந்த இசையமைத்தாலும் எந்த பாட்டு அமைத்தாலும் மிக்சிங்கில் நீங்கள் உட்கார வேண்டும். இசை கலவையில் நீங்கள் உட்கார வேண்டும். இசை கலவையில் இசையமைப்பாளன் உட்கார்ந்தால்தான் சொல் கேட்கிறதா வாத்தியம் கேட்கிறதா என்பதை நீங்கள் கண்டறிய முடியும். தயவு செய்து
என் பேச்சுக்கு உண்மையான விமர்சகர் ஒரு குழந்தை என்பதை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை தான் என் பேச்சை உண்மையாக ரசிக்கிறது, விமர்சிக்கிறது. தயவு செய்து அந்த விமர்சனத்தை வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாயை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செல்போனை அணைக்க முடிந்த அம்மா உன்னால், இதயத்தை திறந்து வைக்க முடிந்த அம்மா உன்னால், உன் குழந்தையின் வாயை அடக்க முடியவில்லையே தாயே. அதுதான் பிள்ளையனுடைய பெருமை, அதுதான் அன்னையனுடைய திறமையின்மை. ஓர் அன்னை தன் பிள்ளைக்குத்தான் பெருமை சேர்ப்பாள். பிள்ளை அழுவதை விடவா வைரமுத்துவின் பேச்சு என்று அந்த அம்மையார் கேட்பதுதான் நாகரிகம். அந்த அம்மையார் அப்படி நடந்து கொள்வதுதான் தாய்மை. வைரமுத்துவை விட தாய்மை ஒன்றும் சின்னதல்ல, தாய்மை விட வைரமுத்து பெரியவனும் அல்ல. தாய்மை வாழ்க. ஏன் வாழ்க என்று சொன்னேன் தெரியுமா? தாய்மை தனிமைப்படுத்தி விட்ட என்பதற்காக. நண்பர்களே, இந்த மூவரும் சேர்ந்து மொழி கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். மொழி கேட்க வேண்டும். இங்கு வந்திருக்கிற தமிழர்கள் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 2.5 மணி நேரம் ஒரு சினிமா ஓடுது. அதை உங்களால் பொறுமையாக பார்க்க முடியவில்லை. 2 மணி நேரம் ஒரு தமிழ் பேச்சாளன் பேசுகிறான், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இசை இருக்கிறது, நடனம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, காதல் இருக்கிறது, வர்ண ஜாலங்கள் இருக்கின்றன, பின்னணி இசை இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, காதல் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் 2.25 மணி நேரம் பொறுமையாய் கேட்க முடியாத தமிழன் ஒரு நல்ல பேச்சாளன் மேடையில் பேசினால் 2 மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏன்? எல்லா கலைகளையும் விட தமிழ் பெரியது என்று தமிழனுக்கு தெரிகிறது. அந்த குயில் சத்தத்தை நான் வாழ்த்துகிறேன். இதுதான் வேணும். தமிழ் என்று சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமை. யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவான்? நீங்கள் வாழ்க. அதனால் தான் சொல்லுகிறேன், இசையமைப்பாளர்களே, தயவு செய்து வாத்தியங்களை கொஞ்சம் 40 விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு 60 விழுக்காடு தமிழுக்கு ஏற்றுங்கள். தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழன் துடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவள வாயில் புன்னகை சிந்தி, கோல மயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே எழுதி 65 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரசிக்கிறீர்கள். காரணம், கண்ணதாசன் தமிழ். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. தமிழ் கேட்கிறது. தமிழ் நான் தமிழ் கற்றுக்கொண்டது திரைப்பட பாடல்களில், திரைப்பட வசனங்களில். கலைஞரும் கலைஞர் எழுதுகிற பராசக்தியும், கலைஞர் எழுதிய மனோகராவும், கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் வைரமுத்துவின் கண்களை திறந்து விட்டன, காதுகளுக்கு விருந்து தந்தன என்பதை எந்த மன்றத்திலும் சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. பூக்கள் எப்போது மலரும் என்று என் தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. பல்கலைக்கழக பாடத்தில் அது இல்லை, ஆனால் பாடலில் இருந்தது. பாடத்தில் இல்லாத விவரம் பாடலில் இருந்தது. எந்தெந்த பூ எவ்வப்போது மலரும், தாமரை பூ எப்போது மலரும், மல்லிகை பூ எப்போது மலரும், முல்லைப்பூ எப்போது மலரும் என்ற செய்தியை எனக்கு சொன்னது ஒரு திரைப்பட பாட்டு. காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் முல்லைப்பூ, இவள் என்றும் மணக்கும் அல்லிப்பூ என்று எழுதிய பாடலின் வழியாக காலையில் சூரியனால் மலர்வது தாமரை, இரவில் நிலவால் மலர்வது அல்லி, மாலை கருக்களில் மலர்வது மல்லிகை என்று சொல்லிக் கொடுத்தது. தாழம்பூ எப்போது மலரும்,
இதை சொன்னது 1958 வெளிவந்த நாடோடி மன்னலில் சுரதா எழுதிய பாட்டு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாட்டினில் சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மலர்ந்தேனே. அப்போ மின்னல் அடிக்கிற வெளிச்சத்தில், மின்னல் அடிக்கிற ஒளியில் தாழை மொட்டு வெடித்து மலர்கிறது, தாழை மனம் வீசப்படுகிறது என்று சொன்னது திரைப்பட பாட்டு. விஞ்ஞானம் சொல்லாததை இலக்கியம் சொன்னது, பாடம் சொல்லாததை பாடல் சொன்னது. எனவே பாட்டு எழுத வருகிற இளைய தம்பிகள், உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, தயவு செய்து இலக்கியத்தை கற்றுக்கொண்டு வந்து பாட்டு எழுதுங்கள். தமிழ் இலக்கியத்தை ஊன்றி படித்துவிட்டு வந்து பாட்டு எழுதுங்கள். விஞ்ஞானத்தை பாட்டுக்குள் புகுத்துங்கள். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாட்டை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள், தமிழ் பேராசிரியர் சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஐஸ்வர்யா ராய் சொன்னால் இளைஞன் கேட்பான். சாவு என்பது இருதயத்தின் சாவு அல்ல. இருதயம் நின்று போய்விட்டது என்று வைத்துக் கொள்ள, லப் டப் நின்று விட்டது என்றால் செத்து விட்டான் என்று பொருள் இல்லை. இன்னும் இருதயத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது என்று பொருள். இருதயத்தை நீங்கள் பிசைந்து கொடுத்தால், விஞ்ஞானப்படி ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஒரு மசாஜ் செய்தால் இருதயம் மீண்டும் துடிக்க தொடங்கிவிடும், உயிர் தொடர்ந்து விடும். எது உண்மையான மரணம் தெரியுமா? மூளையின் மரணம் தான் உண்மையான மரணம். மூளை செத்து விட்டால் ஆள் செத்து விட்டான் என்று பொருள். இருதயம் செத்து விட்டால் கொஞ்சம் துடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள். இதை நான் விஞ்ஞான பாடத்தில் சொன்னால் சிலருக்கு சேரும், ஒரு பேராசிரியர் சொன்னால் கவனித்தால் சேரும், ஒரு அரசியல்வாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஒரு ஆன்மீகவாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர்களுக்கு இம்மையை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றித்தான் கவலை. அதனால் இம்மையை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. சொல்லக்கூடாது என்பதல்ல, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே ஒரு விஞ்ஞான கருத்தை ஒரு பாடலாசிரியன் உலகறிந்த ஒரு கலைஞர் மூலமாக உள்ளே செலுத்தி செல்வதன் வாயிலாக இந்த கடைசி தமிழன், யாழ்ப்பாணத்து தமிழன், இனிமேல் நாளை உங்கள் தந்தையாருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் வைரமுத்து பாட்டை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று துடிப்பான், முயல்வான். அப்பா கொஞ்சம் பொறு, உன் இதயத்தை நான் பிசைந்து விடுகிறேன் என்று பிசைந்து விடுவான், துடிக்க வைத்து விடுவான். அப்பா எழுந்து விடுவார். அப்பா மீது உண்மையான பாசம் இருந்தால் தான் உண்மையாக பிசைவான். இல்லை என்றால் பிசைகிறேன் என்று அவன் வேறு ஏதாவது செய்து விடுவான். துடித்த இதயத்தை நிறுத்துவதும் மகன்தான், நின்ற இதயத்தை மீட்டுவதும் மகன்தான். எனவே அப்படியெல்லாம் இல்லாமல், அப்படி ஒரு ஆபத்தான வேளையில் வைரமுத்து நினைவுக்கு வந்து இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என்னை நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காதுன்னு சொல்லியிருக்காரே. முயற்சி பண்ணி பார்ப்போம். உங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரனுக்கோ மாமனுக்கோ மைத்துனனுக்கோ இதை நீங்கள் கையாண்டு உயிரை மீட்டால், என்னுடைய திரைப்பட பாட்டு வரி தமிழன் உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். திரைப்பட பாட்டு இதையெல்லாம் செய்கிறது, திரைக்கலை இதையெல்லாம் செய்கிறது. எல்லாம் சொல்லிக் கொடுத்தது திரை. எனக்கு இதிகாசம் தெரியாது, மகாபாரதத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். எனக்கு ராமாயணம் தெரியாது, ராமாயணத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். முதலில் அருவியை பார்த்தது சினிமாவில், மலைப்பாம்பை பார்த்தது சினிமாவில், முதலில் உலக அதிசயத்தை பார்த்தது சினிமாவில், முதலில் ராஜமகுடங்களை பார்த்தது சினிமாவில், முதலில் அழகை பார்த்தது சினிமாவில். இப்படியெல்லாம் சினிமா எங்களுக்கு
அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இலக்கியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இதிகாசம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் மில்லர் தமிழ் இனத்துக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கதை சுருக்கத்தில் 4 வரியில் சொன்னார். எனக்கு ஒரு நல்ல கதை என்பது 4 வரிக்கு மேல போகக்கூடாது. கதை சொல்கிறேன் என்று என்னிடம் சொல்ல வருகிறவர்களை பார்த்து கேட்பேன், ரொம்ப துன்பமான காரியம் கதை கேட்பது. நான் சொன்னேன், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். என்ன ஒரு இயக்குனர், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு கேட்டார். தம்பி, பாட்டு எழுதுறதுக்கு 1/4 பணம் தான், நீ சொல்ற கதையை பொறுமையா கேட்கறதுக்கு 3/4 பணம். ஒரு 4 வரிகளில் பாட்டு வேண்டும். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ன கதை? எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? கணவனுக்கு புற்றுநோய், ஒரு டாக்டரிடம் அழைத்து போகிறாள் மனைவி. அந்த டாக்டர் யார் என்றால் அந்த மனைவியின் பழைய காதலன். காப்பாற்றினானா இல்லையா? இதான் நெஞ்சில் ஓர் ஆலயம். இதுக்கு மேல எதுக்கு? மகாபாரதம் என்ன கதை, ராமாயணம் என்ன கதை? மகாபாரதம் சுருக்கமா சொல்லு. அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பது மகாபாரதம். ராமாயணம் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரண கதை ராமாயணம். ராமன், பரதன், லட்சுமணன், சத்துருக்கணன் மாதிரி இருக்கணும் அண்ணன் தம்பிகள், விட்டு கொடுத்து. திருதராஷ்டிரன், தருமன், பீமன் இப்படி இருக்கக்கூடாது. மகாபாரதம் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ராமாயணம், எப்படி இருக்கக்கூடாது மகாபாரதம். போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவுதான் கதை. இந்த கதைக்கு நீங்கள் பாட்டு எழுதுகிற போது என்னென்ன நிகழ்கிறது என்பதா முக்கியம். நாங்க பாட்டு எழுத உட்காருகிற போது தோழர்களே, பாட்டை கடைசியாக ஆரம்பிப்போம், பேசிக் கொண்டிருப்போம். எங்கள் மூளை சுட வேண்டும், இருதயம் இதம் பெற வேண்டும். எங்கள் நகைச்சுவையால் எங்கள் இருதயம் விரிவடைய வேண்டும். உலக அனுபவங்களை பேச வேண்டும், கொஞ்சம் வம்பு பேச வேண்டும், கொஞ்சம் கோள் சொல்ல வேண்டும், கொஞ்சம் புறம் பேச வேண்டும். இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு உட்காருங்க. முத்து படத்துக்கு பாட்டு எழுத போயிருந்தோம் கொச்சின். கொச்சின்ல கடலுக்குள்ள ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு, சுத்தி கடல், கடலுக்கு மத்தியில் தாஜ் ஹோட்டல். அங்கு ரஜினிக்கு ஒரு ரூம், ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு ரூம். 4 பேர் உட்காந்துருக்கோம். அவர் இரவெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். காலையில் தான் அவர் வருவார் வெளியே. இரவு பேசி கொண்டிருந்த போது ஒரு நாள் ரஜினி கேட்டார், இந்த படத்தில் என்னென்ன உலகத்தின் தத்துவங்களை பற்றி பேசுகிறோம், அரசியல் கொஞ்சம் பேசுவோம், ஆன்மீகம் கொஞ்சம் பேசுவோம், இலக்கியம் கொஞ்சம் பேசுவோம், சினிமா கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் புறம் பேசுவோம். கொஞ்சம், நான் அதிகமாக புறம் பேச பிடிக்காது, சிரித்துக் கொள்வேன். நான் கேட்டு வாங்கி கொள்வேனே தவிர என்னிடமிருந்து யாரும் கேட்க முடியாது. நான் கேட்டு வாங்கி கொண்டதை சேமித்துக் கொள்வேன். நான் புறம் சொல்வதில்லை. புறம் சொல்வது என்பது ஒரு பலவீனம். உன்னிடத்தில் எது இல்லையோ அதுதான் புறம். உன்னிடத்தில் எது இல்லாமல் போய்விட்டதோ அதுதான் புறமாக வெளிவருகிறது. அடுத்தவனின் ஒழுக்கமின்மையை பற்றி பேசினால் அது உன்னிடத்தில் இல்லை என்று பொருள். அடுத்தவனின் பலவீனத்தை பற்றி பேசினால் உன்னிடம் அந்த பலவீனம் இருக்கிறது என்று பொருள். அடுத்தவன் வீட்டு விஷயங்களை பற்றி பேசினால் உன் வீட்டு விஷயம் சரியில்லை என்று பொருள். புறம் பேசுவது என்பது உனது இல்லாமை, உனது இயலாமை பேசுவதில்லை. பிடிக்கிற போது தத்துவத்தை பற்றி பேச்சு வந்தது. அப்போது நான் சொன்னேன், அலெக்சாண்டர் கதை தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரஜினியிடம் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், கேட்பதில் நல்ல ஆர்வமுடையவர். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு நன்றாக பேசக்கூடியவனை பிடிக்காது, நன்றாக கேட்கக்கூடியவனைத்தான் உங்களுக்கு பிடிக்கும்.
மனைவி உங்களுக்கு எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? நீங்க சொல்றத அவ பேசாம கேட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான். கணவனை எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? மனைவி சொல்றத அப்புறம் 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 கேட்டுக்கிட்டு வரைக்கும் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதும் எதற்காக என்றால், காலம்போட கடைசியில் கேட்பதற்கு ஆள் வேண்டும் என்றுதான். ஆள் போயிடுவான், எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, நண்பர்கள் பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. காலம் என்ன செய்யும் தெரியுமா? நல்ல லிசனர் வேணும் எனக்கு, அதுக்குத்தான் நீ. நல்ல லிசனர் வேணும் உனக்கு, அதுக்குத்தான் நான். இப்ப லிசனர் வேண்டும் என்று இருக்கிற போது காலம் 2 பேரையும் செவிடாக்கிவிடும். இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம். நல்ல லிசனர். எனக்கு ரஜினி ஏன் பிடிக்கும்னா, எது சொன்னாலும் சொல்லுங்க, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு, தூண்டி விடுதல். காதலிக்கு கூட நீங்கள் தொடுகிற போது அவள் உணர்ச்சியை தூண்டவில்லை என்றால் காதல் செத்து போகும். ரியாக்ஷன் வேணும். காதலுக்கு ஒரே ஒருவர் மட்டும் தலையாட்டுகிறார். அனுபவத்தை அவர் தலையாட்டலில் இருந்து நான் பார்க்கிறேன். அவருக்கு தலையில் முடி வைத்திருப்பவர், ஆமா சார் அப்படித்தான், எங்க ஆளுக்கு அது இல்லவே இல்லை. அப்ப சொன்ன அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்றவன். 32 வயதில் இறந்து போன மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்தவன். அவன் ஒரு குறிப்புக்கு கிடைக்கிறது. நாளை சூரியன் உதிக்கிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் தோழர்களே, யூ கேன் ஸ்மெல் யுவர் ஓன் டெத். உன் மரணத்தை நீயே உணர முடியும். எங்க ஊர்ல சில கிழவன் கிழவிகள் அப்படி இருந்த பார்த்திருக்கேன். மூக்கம்மாவுக்கு சொல்லிவிடு, மூத்த மகளுக்கு நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ள வர சொல்லு. பரம இருப்பான், வர சொல்லு, நாளைக்கு 8 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன். ஒச்சாய் இருப்பா, வர சொல்லு, 8 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன். 7:55க்கு உயிர் போயிடும். எப்படித்தான் இன்ட்யூஷன். உலகத்தில் கடவுள் என்பது இன்ட்யூஷன் நினைக்கிறேன். இன்ட்யூஷன் தான் கடவுள், கடவுள் தான் இன்ட்யூஷன். அந்த உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு சொல்லும். அலெக்சாண்டருக்கு தெரிகிறது, நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று. படைத்தலைவனை அழைக்கிறான், அழைத்து விட்டு சொல்லுகிறான், படைத்தலைவனே, நாளை காலை சூரிய உதயத்தில் என் உடல் என் உயிர் இரண்டும் தனித்தனியே பிரிந்து விடும். என்னை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல். என்ன இப்படி சொல்றீங்க? அதற்காக உன்னை இழைக்கவில்லை. என் உடலை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும். ஏனப்படி? ஏனப்படி மன்னா? வேறொன்றும் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்து விட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அதுக்குத்தான் என் கைகளை வெளியே வையின். இதை கேட்டுட்டு ரஜினி யாரும் சொல்லலை, எப்படி பிரமாதம் சார். இதை நாளைக்கு என்னுடைய அறிமுக பாட்டில் இதை சேர்த்துட முடியுமா? ஒரு கலைஞன் ஒரு நல்ல விஷயம் வந்த உடனே அந்த கலைஞனுக்கு ஆசையை பார்த்தீங்களா? இது நல்ல விஷயமா இருக்கு, இதை என் பாட்டுக்குள்ள சேர்த்துட முடியுமா? பாட்டுக்குள்ள அலெக்சாண்டர்லாம் கொண்டு வருவது இர்ரெலவெண்டா இருக்கும் சார். உங்க படம் அலெக்சாண்டரை பற்றிய படம் அல்ல. அலெக்சாண்டர் இப்படி சொன்னான்னு சொல்ல முடியாது. ஆனால் அலெக்சாண்டர் சொன்ன தத்துவத்தின் சாரத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறேன். அந்த சாரத்தை மட்டும் கொடுக்கிறேன். அதுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது என்பது அந்த இரவில் நாங்கள் பேசிய பேச்சுக்களில் விழுந்த எச்சம். அந்த எச்சம் பாடலுக்கு கிடைத்த உச்சம். அப்படி விழுந்தது. எனவே தோழர்களே,
இசையோடு மட்டும் நிற்காதீர்கள், பேசுங்கள், ஆர்வத்தோடு பேசுங்கள், வாய்விட்டு சிரியுங்கள், சந்தோஷப்படுங்கள், ஒருவரை ஒருவர் கேலி செய்யுங்கள். அந்த கேலிக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கட்டும். தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு இந்த நிலையை கடந்து இன்னொரு நிலை அடைந்து அதிலிருந்து சிந்திக்கிற போதுதான் நல்ல பாட்டு வரும். பாட்டு எழுதும் போது எனக்கொன்று தோன்றுகிறது, இந்த பாட்டை எழுதியவன் வைரமுத்து அல்ல. இதுதான் நல்ல பாட்டு. எழுதுகிறவன் வைரமுத்து என்று நினைத்து கொண்டே எழுதினால் அது வைரமுத்து பாட்டு இல்லை. எழுதியவன் வைரமுத்து அல்ல என்று நான் சொல்வதெல்லாம் இயற்கையின் பாட்டு, அது தமிழின் பாட்டு. சின்ன சின்ன ஆசை தமிழின் பாட்டு, பொன்மாலை பொழுது தமிழின் பாட்டு, உயிரே உயிரே தமிழின் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் உங்களை மறந்து விட வேண்டும். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் 3 பேருக்கும் இப்படித்தான் நல்ல மனநிலை தோன்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதிகம் பேசினால் பசிதாங்க மாட்டார்கள் எங்கள் தமிழர்கள் என்றும் எனக்கு காதுக்குள் ஒரு செய்தி சொல்கிறது. பசி வந்தபோதே இவ்வளவு கைதிட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் எவ்வளவு கைதிட்டுவீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நண்பர்களே, மிக்க நன்றி. மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். பாஸ்கரன் கந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அதில் ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். எனக்கு தெரியும், ஆற்றுல போட்டால் ஆறு அடிச்சுட்டு போயிடும். ஆறு வத்தி போச்சு, வண்டல் மண் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு 3 மூட்டை நெல்ல விதை அப்படின்னு விதைக்கக்கூடிய ஆளு. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்க. ஈழத்து தமிழ் மக்களே, நான் 2ஆம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிலிர்க்கத் தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோண்டுகிறார்கள், தோண்டுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும், தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும். அதற்கு இந்த மண்ணே சாட்சி. வாழ்க தமிழர்கள், வெல்க ஈழம், வாழ்க கலை என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.